ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்கநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிறது கோகோனட் குக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பட்டரை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஒரு 35 கிராம்ஸ் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பட்டர்லேயும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் ஆயில் சேர்த்தையும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் சேர்ந்து பண்ணுறேன். இப்போது நம்ம துருவின தேங்காவை சேர்த்து பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணும்போது டைரெக்டாகவே பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், நான் அதனால் அப்படி பண்ணுறேன். நீங்கள் இது பிஸ்னஸாக பண்ணுறதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கோகோனட் வெளியெல்லாம் விற்கிது, அந்த மாதிரி ட்ரை பவுடர் கிடைக்கிது கோகோனட், இது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா வீட்லேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் செய்கிறதுக்காக ஹோம்மேடுங்கிறனால அப்படியே போடுறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், ட்ரை கோகோனட் வாங்கிக்கலாம், ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரும் 3/4 அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுகர், கோகோனட் அந்த பட்டரில் நல்லாவே மிக்ஸ் ஆகிக்கணும். திரும்பி நான் சொன்ன ரேஷியோ இருக்குல்ல, அந்த அளவு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதுக்கு எந்த ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணலாம். நான் கோகோனட் ஆயிலையும் செய்வேன். சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஃப்ளேவர்லெஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் நல்லா கரையணும். நான் பவுடர் சுகர் தான் சேர்த்துருக்கேன், அது நல்லா கரையணும். இப்போ ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிச்சி வைக்கிற அளவு இருந்தால் போதும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நான் செய்யும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்ப சேர்த்துனீங்கனாலும் சரியாக வராது, அதே மாதிரி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கனாலும் சரியாக வராது. அதனால் பார்த்துக்கோங்க. 1/4 பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் 1/4 சேர்த்த வேண்டாம், அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு பாருங்கள். பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப ஆயில் ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் ஆயில் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கோகோனட்லேயுமே ஆயில் வரும். ஹீட் ஆகும்போது கோகோனட்லேருந்து உங்களுக்கு ஆயில் வரும். அதனால் அளவாக பார்த்து செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான குக்கி இது, ரொம்ப டேஸ்டியான குக்கி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது கடாயிலையும் செய்யலாம், ஓடிஜியில் தான் செய்யணுங்கிறதில்ல. நீங்கள் கடாயிலையும் 10 மினிட்ஸ் ஒரு பேனில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்மை விட கொஞ்சம் ஹையாக வச்சு, அதாவது மீடியமை விட கம்மியாக, சிம்மை விட ஹையாக, அந்த இதில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பேக் ஆகிடும். நான் இப்போ ஓடிஜியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 10 to 12 மினிட்ஸ் வச்சுட்டு 170 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட கோகோனட் குக்கி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.